Hello students, welcome back to my channel A2 Tips and Tricks. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்கம் டாக்ஸில் கேபிட்டல் கெயின்ஸ் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி 1 to 25 சம்ஸ் மட்டும்தான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து 26லேருந்து ரிமைனிங் சம்ஸ்லாம் கவர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம வந்து 1 to 25 சம்ஸ் வரைக்கும் என்னென்ன கவர் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசட்ஸ், நான் கேபிட்டல் அசட்ஸ், அதாவது எது எதுலாம் கேபிட்டல் அசட்ஸ், எது எதுலாம் நான் கேபிட்டல் அசட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் அசட்ஸ், லாங் டேர்ம் அசட்ஸ். ஸோ எந்தெந்த அசட்ஸ்லாம் ஷார்ட் டேர்ம், எந்த மந்த் கொடுத்துருந்தா லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம் சொல்லி டிஃப்ரென்ஷியேஷன்ஸ் பார்த்தோம். பட் இது பார்க்க போகிறது ஷார்ட் டேர்ம் அசட்ஸ், லாங் டேர்ம் அசட்ஸில் கேல்குலேஷன்ஸ் எப்படி நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் அசட்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருந்தா சேல்ஸ் வேல்யூ மைனஸ் ப்ரோக்கரேஜ் இல்லாட்டி கமிஷன். ஸோ சேல்ஸோட மைனஸ் பண்ணால் வி கெட் நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன். ஓகே, ஸோ அதோட நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் இல்லாட்டி காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் மைனஸ் பண்ணால் வி கெட் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். பாசிட்டிவில் வந்துச்சுன்னா கெயின், நெகட்டிவில் வந்துச்சுன்னா லாஸ். ஓகேவா? ஸோ ஷார்ட் டேர்ம் அசட்ஸ் வந்துச்சுன்னா நம்ம இப்படி தான் கேல்குலேஷன் பண்ணுவோம். இதுவே லாங் டேர்ம் அசட்ஸ் கொடுத்துருந்தா சேம் நம்மளுக்கு ஷார்ட் டேர்ம் பண்ண மாதிரியே தான் சேல்ஸ் வேல்யூ மைனஸ் ப்ரோக்கரேஜ் இல்லாட்டி கமிஷன் நம்மளுக்கு நெட் சேல்ஸ் கன்சிடரேஷன் கிடச்சிரும். ஸோ இதோட நம்ம என்ன பண்ணுவோம்னா இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வேல்யூ பண்ணுவோம். ஓகே, ஸோ நம்ம ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா வெறும் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். பட் லாங் டேர்ம் அசட்ஸ் வந்துச்சுன்னா இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன், இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அது என்ன இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஹாவ் காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வேல்யூஸ். அதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயருக்குமே வி ஹாவ் இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு இண்டெக்ஸ் வேல்யூஸ் 100, 105, 109, 113, 348 அந்த மாதிரி. இந்த இண்டெக்ஸ் வேல்யூஸ் வந்து 2001 to 2023-24. ஓகே, 2001 to இந்த ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டார்ட் ஆகி ப்ரீவியஸ் இயர் நம்மளோட கரண்ட் ஃபினான்ஷியல் இயர் என்னது 2024 to 2025. ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் என்னது 2023 to 24. ஸோ 2001 ஸ்டார்ட் ஆகி 2023-24 வரைக்கும் தான் நம்மளுக்கு இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இதை நீங்கள் வந்து மெமரியில் வச்சுக்கணும்னு தேவையில்லை. நீங்கள் எந்த சம் போட்டாலுமே அந்த கொஸ்டின்லேயே வந்து அந்த கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் மெமரியில் வச்சுக்கணுங்களா அவசியம் கிடையாது. பட் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஷார்ட் டேர்ம் அசட்ஸ்க்கு நம்ம எந்த இண்டெக்ஸும் பண்ண போகிறதில்ல. ஆனால் லாங் டேர்ம் அசட்ஸு நம்மளுக்கு சொல்லியிருந்தாவே நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா பர்ச்சேசஸ். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்துட்டு 1979, 1980, 1960, அதாவது 2001க்கு முன்னாடி 1/4/2001 இந்த வருஷத்துக்கு முன்னாடி 90ஸ்ல ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அந்த பர்ச்சேஸ் வேல்யூவை நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம். கொஸ்டினில் அந்த வேல்யூவே நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட், அட்வான்ஸ் மணி. இந்த அட்வான்ஸ் மணி அப்படிங்கிற வேர்டை பார்த்தாலே உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு தோணணும்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட மைனஸ் பண்ணணும். ஓகே, ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட மைனஸ் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ் மணினா நீங்கள் வந்து ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட மைனஸ் பண்ணணும். ஸோ அட்வான்ஸ் மணியில் 2014 to 15, அதாவது 1960, 1970 அந்த மாதிரி இல்லாட்டி 2011, 2014, 15 இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு முன்னாடி அட்வான்ஸ் மணி வாஸ் டேக்கன் அப்படின்னு கொடுத்துருந்தா அந்த வேல்யூவை நம்ம எடுத்துப்போம். இல்லை 2017 அட்வான்ஸ் மணி எடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த வேல்யூவை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. பர்ச்சேஸ் வந்துட்டு 2001க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நம்ம அதை எடுத்துக்க மாட்டோம். ஆனால் அட்வான்ஸ் மணி வந்து 2014-15க்கு முன்னாடி இருந்தால் எடுத்துப்போம். இதுவே 14-15க்கு அப்புறமா இருந்த எந்த அட்வான்ஸ் பண்ணியும் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அப்படின்னா நம்மளுக்கு வந்து எப்போதுமே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 1/4/2001 இந்த டேட்டோட தான் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுப்பாங்க. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்துச்சுன்னா இந்த வேல்யூ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 1 lakh, பர்ச்சேஸ் வேல்யூ வந்து 50,000. ஸோ பர்ச்சேஸ் வாஸ் மேட் ஆன் ஏதோ ஒரு வருஷம், பர்ச்சேஸ் வந்து 50,000, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 1 lakh. ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் இந்த மாதிரி கொடுத்துருந்தா
we have to compare fair market வேல்யூவையும் purchase வேல்யூவும் கம்பேர் பண்ணும். whichever is higher 1 lakh தான் ஹையர்னா அப்போ அந்த 1 lakh வச்சு தான் நம்ம கேல்குலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த பர்ச்சேஸ் வேல்யூவை எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருந்தா நீங்கள் அதை பர்ச்சேஸோட கம்பேர் பண்ணி எந்த வேல்யூ ஹையராக இருக்கோ அந்த வேல்யூ தான் எடுத்துப்போம். ஸோ இந்த 50,000 நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கிட்டாவே உங்களுக்கு சம் போடுறது ரொம்ப ஈஸி. ஓகே ஓகே நம்ம இப்போ டேரெக்டாக சம் போயிடலாம். ஸோ 25 வரைக்கும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து 26லேருந்து பார்க்க போகிறோம். ஓகே ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ ஃபைண்ட் அவுட் தி இண்டெக்ஸ் காஸ்ட் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2024-25. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின்ல என்ன சொல்கிறாங்க, இண்டெக்ஸ்ட் காஸ்ட் மட்டும்தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க, காஸ்ட் ஆஃப் தி ஹவுஸ் பர்ச்சேஸ் இன் 1979 to 80 90,000. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1/4/2001 1,50,000. ஸோ சிஐஐ வேல்யூ அதாவது நம்மளுக்கு இதெல்லாம் வந்து இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வேல்யூஸ். ஓகே காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து வெறும் நம்ம வந்து இண்டெக்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன வேல்யூஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூ இருக்கா. ஸோ நான் சொன்ன பாயிண்ட்ஸில் செக் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் வந்துட்டு 2001க்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அந்த பர்ச்சேஸ் நம்ம எடுத்துக்க மாட்டோம்னு சொன்னேன்னா இங்கே பாருங்கள் பர்ச்சேஸ் இன் 1979 to 80 அதாவது 2001க்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 90,000 நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. நெக்ஸ்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இந்த 90,000 எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ டேரெக்டாக நம்ம இந்த 1,50,000 வச்சு தான் சம் போட போகிறோம். ஓகே ஓகே ஸோ சம் நம்பர் 26. ஸோ நீங்கள் வந்து எழுதணும் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் வந்து இண்டெக்ஸ்ட் காஸ்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் 2024 to 2025 பர்டிகுலர்ஸ் காலம். நான் ஃபஸ்ட்டு சம்முக்கு மட்டும் எழுதி காட்டேன். ரிமைனிங் சம்ஸ்க்குலாம் டேரெக்டாக சம் தான் போட்டுருவேன். நீங்கள் வந்து ஆனால் ஆர்டர் வைஸ் நீங்கள் போடணும் எக்ஸாமில். ஓகே ஸோ ஓகே பர்டிகுலர்ஸ் காலம் ருப்பீஸ் காலம் எழுதுனதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்துட்டு இப்போ டேரெக்டாக ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1/4/2001. ஓகே ஸோ இண்டெக்ஸ் அப்படின்னா ஃபஸ்ட் நம்மளுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வேணாது 1,50,000. ஓகே ஸோ அப்பர் வேல்யூ 348 தான் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 2001 தான் பண்ணியிருக்காங்க. ஸோ 2001 to 2002 இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 100. ஓகே ஸோ 348 divided by 100. ஸோ 1,50,000 into 348 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா டிவைடட் பை 100. ஸோ 5,22,000. ஓகே ஸோ இதுதான் நம்மளோட இண்டெக்ஸ்ட் காஸ்ட். therefore இண்டெக்ஸ்ட் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 5,22,000. ஓகே ஸோ இதுதான் உங்களோட ப்ராசஸ். ஓகே ஸோ உங்களுக்கு இப்போ பர்ச்சேஸ் வந்துட்டு 2002ல் 2004ல் இருந்துச்சுன்னா 2 வேல்யூவே நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஓகே ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2002 பர்ச்சேஸ் வாஸ் மேட் இன் 2002 அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருந்தா நீங்கள் 2 வேல்யூ கம்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ தான் ஹையஸ்ட்டாக இருக்கும். ஸோ 1,50,000 எடுத்துப்பீங்க. ஸோ இண்டெக்ஸ் எப்படி நீங்கள் பண்ணணும்னா எப்போதுமே அப்பர் வேல்யூ 348 தான் இருக்கணும். ஏன் 348 பார்த்தீங்கன்னா நம்மளோட 2023 2024 இதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் இயர். சரியா? ப்ரீவியஸ் இயரோட இண்டெக்ஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 348. ஸோ நம்ம பண்ண போகிற எல்லா இண்டெக்ஸ் வேல்யூமே 348 தான் அப்பர் வேல்யூவாக இருக்கும். எந்த வேல்யூ மாறிட்டே இருக்கும்னா டினாமினேட்டர் தான் மாறிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2001ங்கிறனால இதோட இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வேல்யூ வந்துட்டு 100. இப்போ ரிமைனிங் சம்ஸ்லாம் உங்களுக்கு போக போக புரியும். ஓகே ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சம் நம்பர் 27. மிஸ்டர் ராம் purchased a house on 1/11/2004 for rupees 2 lakhs. It was improved in 2012 to 2013 at a cost of 1 lakh. What will be the index cost during 2023-24 if CII value is 2004? நம்மளுக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ பர்ச்சேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. 2 வேல்யூஸ் கொடுத்துட்டு இண்டெக்ஸ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சிஐஐ வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ இப்போ டேரெக்டாக சம் பேர்லாம். சம் நம்பர் 27 நீங்கள் வந்து கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ இதே மாதிரி லைக் கம்ப்யூட்டேஷன் ஆஃப் இண்டெக்ஸ் வேல்யூ ஃபார் தி அசஸ்மெண்ட் இயர் பர்டிகுலர்ஸ் காலம் ருப்பீஸ் காலம்
இதெல்லாம் எழுதிக்கோங்க. ஓகே. ஸோ நான் டேரெக்டாக வெறும் சம் மட்டும் போடுறேன். ஓகே. ஸோ நம்மளோட பர்ச்சேஸ் பார்த்திங்கன்னா ப்ராக்கெட்டில் எந்த இயருன்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நீங்கள் இயர் எழுதிக்கிட்டிங்கன்னா அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இயர் எழுதாமல் கொஸ்டினை பார்த்து ரெஃபர் பண்ணி எழுதினீங்கன்னா நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மிஸ்டேக்ஸ் நிறைய இந்த இடத்துல தான் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ நம்மளோட பர்ச்சேஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2 lakhs. ஸோ 2 lakhs இன்ட்டு அப்பர் வேல்யூ எப்போதுமே 348 தான். நீங்கள் கொஸ்டினை கூட பார்க்க வேணாம். 2 lakhs into 348. ஸோ இப்போ வந்து 2004 ஸோ பர்ச்சேஸ் 2004 இதுக்கு தான் நீங்கள் புக்கை செக் பண்ணணும். ஸோ 2004 to 5 வந்து 113. ஸோ 2 lakhs into 348 divided by 113. ஓகே. கால்குலேட் பண்ணி எழுதிடணும். ஸோ ஓகே. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் இம்ப்ரூவ்ட் இன் 2012 to 13 at a cost of 1 lakh. ஸோ நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்கள் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னு எழுத போகிறது இல்லை. இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. ஸோ இண்டெக்ஸ் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து எப்போ பண்ணியிருக்காங்கன்னா 2012 to 13. ஸோ இந்த இயர் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதோட வேல்யூ நம்மளுக்கு 1 lakh. ஓகே. ஸோ 1 lakh இன்ட்டு எப்போதுமே அப்பர் வேல்யூ 348 தான். 2012 to 13 இன்ஃப்ளேஷன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 200. ஓகே. ஸோ இதுக்குமே நீங்கள் பர்ச்சேஸ்ன்னு எழுதலாம், இல்லாட்டி இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் எழுதிக்கலாம். இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்னா அந்த பொருளை நீங்கள் என்றைக்கு வாங்கினீங்க, அக்வயர் பண்ணீங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ்ன்னு எழுத வேணாம். இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன், இண்டெக்ஸ்ட் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே. ஸோ இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து 2 lakhs into 348 இதை மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பை 113. தி கெட் 615929. ஓகே. 615929. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh into 348 1 lakh into 348 மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் டிவைடட் பை 200. வி கெட் 1,74,000. 1,74,000. ஓகே. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? இண்டெக்ஸ் தானே. ஸோ ரெண்டு வேல்யூஸுமே ஆட் பண்ண போகிறோம். ஸோ 1,74,000 இதோட வேல்யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 615929. 7,89,900. 7,89,929. Okay. Sum number 28. Mr. James purchased a house property for 1 lakh on June 20, 1960. He gets the first floor of the house constructed in 1970 by spending 60,000. James also spent 70,000 for reconstruction of the property during the year 2005-6. Fair market value கொடுத்துருக்காங்க. Find out the cost of the asset. ஓகே. ஸோ நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க? காஸ்ட் ஆஃப் தி அசட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இண்டெக்ஸ் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் கொடுத்துருந்தா நீங்கள் அப்போ என்ன பண்ணணுன்னா டேரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துருக்க அமௌண்ட்டை எழுதிடணும். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஜேம்ஸ் பர்ச்சேஸ் அ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி 1 lakh. பர்ச்சேஸ் 1 lakh எந்த வருஷத்தில் பண்ணியிருக்காங்க? 1960. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் வேல்யூ 1 lakh எடுத்தாச்சு. செகண்ட் வேல்யூ என்னது? 60,000. he gets the first floor of the house constructed. இது வந்து காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அது என்ன? இம்ப்ரூவ்மெண்ட் அக்விசிஷன். காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்னா என்னது? காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன்னா என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ட் இல்லாட்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ ஒரு வீடில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட்டாக எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃப்ளோர் கட்டியிருக்காங்க, அதுனா இம்ப்ரூவ்மெண்ட். காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன்னா பர்ச்சேஸு தான் அக்வசிஷன் அப்படின்வோம். என்றைக்கு நம்ம அந்த பொருளை வாங்குகிறோம், அக்வயர் பண்ணியிருக்கோமோ அதுக்கு பேர் தான் காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு காஸ்ட் ஆஃப் அக்வசிஷனில் வராமல் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வரும். ஓகே. ஸோ இந்த 1970 60,000. ஸோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 60,000 எந்த வருஷம்? 1970 பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகெயின் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 70,000 கொடுத்து 2005-6. ஸோ நம்ம அகெயின் ஒரு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 70,000 2005-6 தான். நெக்ஸ்ட் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 14/2001. எப்போதுமே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து 14/2001 தான் வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுத்துருக்க வேல்யூஸை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்க்க தேவையில்லை, நீங்கள் எழுதிருக்கிறத வச்சே போட்டுடலாம். ஓகே. ஸோ இந்த டேப்லர் காலம் ப்ரொசீஜர்லாம் வந்துட்டு நான் வந்து வெறும் ஆன்சர்ஸ் மட்டும் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ஆன்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்மேட் தெரியும். ஸோ அந்த வீடியோட லிங்க்கை வந்து இந்த கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில்
அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஃபார்மேட்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ ஃபார்மேட்டும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், 2001க்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் எந்த பர்ச்சேஸ், அக்விசிஷன், இம்ப்ரூவ்மெண்ட் எதுனாலுமே அந்த வேல்யூஸை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம், கன்சிடரே பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ இந்த 2001க்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க. 90ஸ்ன்னு கொடுத்து உங்களுக்கு எந்த வேல்யூஸ் கொடுத்துருந்தாலுமே அந்த வேல்யூஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஓகே, ஸோ இப்போ டேரெக்டாக காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2005-06 ஒன்று பண்ணியிருக்காங்க 70,000. ஸோ காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2005-06 எந்த வருஷத்தில் அதை நீங்கள் போடணும். நெக்ஸ்ட் 70,000 இன்ட்டு 348, எப்போதுமே அப்பர் வேல்யூ 348 தான், எந்த கொஸ்டின்லையுமே இது மாறவே மாறாது. ஸோ 70,000 இன்ட்டு 348, 2005-06ஓட சிஐ வேல்யூ 117 நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ 70,000 இன்ட்டு 348 ஃபஸ்ட்டு இதை மல்டிப்ளை பண்ணி நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை தான் நீங்கள் 117 டிவைட் பண்ணணும். எடுத்தோடனே 348 டிவைடட் பை 117 இந்த ஆன்சரோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர்ஸ் வராது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. 70,000 இன்ட்டு 348 டிவைடட் பை 117 we get 208205. ஓகே, 208 205. நெக்ஸ்ட் என்ன வேல்யூ இருக்குது, ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 1,50,000. ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அந்த டேட் 1,50,000 இன்ட்டு 348 டிவைடட் பை 100. 100னா 2001ஓட சிஐஐ வேல்யூ நம்மளுக்கு 100. ஸோ 1,50,000 இன்ட்டு 348 டிவைடட் பை 100 we get 5,22,000. ரெண்டு வேல்யூமே ஆட் பண்ணால் we get indexed cost, அதாவது 7,30,205. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி சம் தான். நம்மளுக்கு நிறையா வேல்யூஸ் கொடுத்து நம்மளை கொஸ்டினை பார்த்தாவே பயப்படுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம எடுத்துக்க மாட்டோம், வெறும் இந்த 2 வேல்யூஸ் தான் எடுத்துப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம் நம்பர் 29 பாருங்க. Sri Varadan acquires the property for 80,000 on January 15, 1975. He incurred improvement cost of 90,000 during 2007-08 for making additions. During 1991 to 1992, assessee enters into an agreement to sell the house after receiving an advance money of 10,000. On failure, the proposed buyer forfeits the advance money. Find out the cost of the assessee sold. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் இந்த மாதிரி ஒரு பெரிய சம் கொடுத்துருந்தா நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், எடுத்தோன்னே இந்த மாதிரி எழுதிடணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஹீ அக்வயர்ஸ், அதாவது காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். பர்ச்சேஸ்ன்னு எழுதலாம், இல்லாட்டி காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன். ஆனால் நீங்கள் சம் போடுறப்போ காஸ்ட் ஆஃப் அக்வசிஷன் எழுதணும். ஓகே, ஸோ அக்வசிஷன் வேல்யூ வந்து 80,000 எந்த வருஷத்தில் 1975 பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேல்யூ இருக்குது, 90,000, அதாவது காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இது எந்த வருஷத்தில் பண்ணியிருக்காங்க, 2007-08. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டியூரிங் 1991லேருந்து 1992 10,000க்கு அட்வான்ஸ் மணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூமே எடுத்து எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1, அது எப்போதுமே April 1, 2001 தான் கொடுத்துருப்பாங்க. ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து இந்த கொஸ்டினில் 1 lakh. ஸோ நம்ம எழுதியாச்சா, கொஸ்டினில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே எழுதியாச்சு. நம்மளோட கொஸ்டினில் வந்து ஃபைண்ட் அவுட் தி காஸ்ட் ஆஃப் தி அசட். ஸோ இதுலேயுமே நம்ம வந்து வெறும் காஸ்ட் ஆஃப் தி அசட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, 2001க்கு முன்னாடி பண்ணியிருக்க பர்ச்சேஸை நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த வேல்யூவை இக்னோர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் ஸோ இதை நம்ம எடுத்துப்போம், இந்த காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை எடுத்துப்போம். ஸோ அட்வான்ஸ் மணி அப்படின்னு நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தா அதை பார்த்தோன்னே என்ன சொன்னேன், ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட நம்ம மைனஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வரணும். ஸோ அட்வான்ஸ் மணி வந்துச்சுன்னா ஃபேர் மார்க்கெட் வேல்யூவோட மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நீங்கள் நோட் பண்ணணும்னா, அட்வான்ஸ் மணி வந்து 2014-2015 இந்த வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தா அந்த அட்வான்ஸ் மணி எடுத்துப்பீங்க. இல்லை 2016-17 அந்த மாதிரி 2015க்கு அப்புறமா பண்ணியிருக்க அட்வான்ஸ் வேல்யூ கொடுத்துருந்தா அந்த வேல்யூவை நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க. ஓகேவா? ஸோ அட்வான்ஸ் மணி 10,000 எப்போ பண்ணியிருக்காங்க, 1991 1992, அதாவது 2014-15க்கு முன்னாடி. ஸோ இந்த வேல்யூவை நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபேர் மார்க்கெட் வேல்யூவை நம்ம எடுத்துப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் காஸ்ட் ஆஃப் இண்டெக்ஸ், காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் 2007-08 பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வருஷத்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் 90,000 தான் நம்மளோட வேல்யூ. ஸோ இதோட 348 தான் எப்போதுமே அப்பர் வேல்யூ. ஸோ 2007-08ஓட இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 129. ஸோ 90,000 இன்ட்டு 348 டிவைடட் பை 129 we get
2,42,791. Okay, so next fair market value. Fair market value நம்மளுக்கு 1 lakh. So advance money வந்து fair market value பண்ணுவோமா 10,000 minus பண்ணா we get 90,000. So இந்த 90,000ல 348 divided by 100 we get 3,13,200. ஓகே, ஸோ நம்ம எப்போதுமே ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருந்தா 1 lakh into 348 டிவைடட் பை 100 போடுவோமா. இப்போ நம்மளுக்கு இதில் அட்வான்ஸ் மணி கொடுத்துருக்காங்க. ஸோ அட்வான்ஸ் மணி அப்படின்னாவே இந்த 1 lakhல தான் நீங்கள் 10,000 மைனஸ் பண்ணிங்கன்னா 90,000. ஸோ இப்போ நம்மளோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 90,000 தான். ஸோ இந்த 90,000ல் தான் 348 டிவைடட் பை 100 we get 3,13,200. ஸோ இந்த ரெண்டு வேல்யூஸுமே ஆட் பண்ணால் we get 555,991. ஓகே, ஸோ புக்கு ஆன்சர் ராங்காக இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினுக்கு இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகே, ரிமைனிங் சம்ஸ்லாம் நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.